ஹாய் டியர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஎன்பேட்டையில் லொக்கேட்டாக இருக்க புதுசாக ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு சேலில் தான் இருக்குது. வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான டிசைனில் நல்லாவே சூப்பராக இருக்குது. சரி வாங்க உள்ளே போகலாம். சேஃப்டி பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே நல்லா கிரில் கேட் கொடுத்து சும்மா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. படிக்கிறதுக்கு கீழேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஓரளவுக்கு பார்க்கிங் சைஸ் எவ்வளோ இருக்குது? சாரி யுவரான பார்க்கிங் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 12. நம்ம ஓரளவுக்கு சின்ன கார் கம்ஃபர்ட்டாக நிறுத்திக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் வந்து சூப்பராகவே இருக்குது. ஃபுல்லாகவே தேக்க மட்டும் பண்ணியிருக்காரு. கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணி 2 பக்கமும் பக்காவாக இந்த லைட் டிசைன்லாம் பண்ணி சூப்பராகவே இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். டோர் டிசைன் டீசெண்டாக தான் இருக்குது. திறந்த உடனே உள்ள ஹால் சும்மா அற்புதமாக மேலே பால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி பக்காவாக வச்சுருக்காரு. டெக்ஸ்சர் டிசைன்லாம் பண்ணி நல்லா சூப்பராக அழகாக வச்சுருக்காரு. பக்கத்தில் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு 1 அடி 2 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. சுவிச்சஸ் எல்லாம் போட்டாச்சு. லைட் ஃபிட்டிங் ஒரு ரூமுக்கு ஒரு டியூப் லைட் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 இன்ச்சு டிவி கூட நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸும் கொடுத்துருக்காரு. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது. சரிங்களா, இது வந்து கிட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பெட்ரூமு இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 8ன்ற சைஸில் இருக்குது. இந்த பெட்ரூமு கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஓரளவுக்கு கிட்ஸுக்கு வந்து கரெக்டாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அந்த ரூமு. ஓகே, அப்படியே வெளில வாங்க. தோட்டத்துக்கு பின்னாடி கதவு. தோட்டம் எதுவும் இல்லை. பின்னாடி வந்து உங்களுக்கு டைல்ஸ் போட்டு இது வந்து நீங்கள் வாஷிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வாஷிங் மிஷின்லேருந்து நம்ம துணி துவைக்கிறது ஜாமான் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மேலே ஒரு மச்சி கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் இருந்தால் மேலே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒரு டாய்லெட் இருக்கு, கெஸ்ட் டாய்லெட் மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பேஷன் தான் கொடுத்துருக்காப்ல. நல்லாவே டீசெண்டாகவும் இருக்குது. சைஸும் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ டீசெண்டான ஒரு பாத்ரூமாக தான் இருக்குது. ஷவர் டவர் எல்லாமே கொடுத்துருக்காரு. சரி வாங்க. ஓகே, மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப ஜாம் ஆகுது. பெட்ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே ஒரு பூஜை ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு 5 அப்படிங்கிற சைஸில் ஓரளவு டீசெண்டாகவே இருக்குது. பார்த்துங்க, அதான் உள்ள ஒரு 4 பேர் ஃபேமிலி இருந்தால் அழகாக வந்து கும்பிட்டு. ஓகே வாங்க மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம். பரவாயில்ல, மாஸ்டர் பெட்ரூம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. 10க்கு 16 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. நல்லா பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான். ஸோ இங்கேயுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் உள்ள ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. இந்த ஹெல்த் பஸ் செட்டு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, உள்ள வந்து எல்லா டேப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அண்டு கூலிங் வாட்டர் மிக்சர் பைப்பும் கொடுத்துட்டாரு. ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப் கிரைனெட்டில் வந்து ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. நல்லாவே இருக்கு. ஓகே, கம் அவுட். ஓகே வாங்க கிச்சன் பார்க்கலாம். பரவாயில்ல, கிச்சன் ரொம்பவே டீசெண்டாக, அந்த டைலுமே ரொம்ப டீசெண்டாக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் அடிக்கிறது ஸ்லாப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வேணாலும் மாடர்ன் கிச்சனாக வேணாலும் மாற்றி நீங்கள் கபோர்டு அடிச்சுக்கலாம். சிங்க்கும் நல்லா டீசெண்டாகவே இருக்குது. சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைரக்ட் கனெக்ஷனும் டேங்க் கனெக்ஷனும் கொடுத்துருக்காரு. வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆர்ஓ ஃபிட்டிங்ஸ் வேணாலும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சைடில் கூட எங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அடிப்பு எடுத்துலவா. நமக்கு ஸ்டேர் கேஸ் ஹேண்ட்ரைல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸும் எம்எஸும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லாவே இருக்குது. படிக்கட்டோட அகலமும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு 3 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே வந்து நமக்கு ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டாரு. பாருங்க, க்ளீனாக வாட்டர் ப்ரூஃபுக்காக டைல்ஸ் போட்டு மேலே ஃபுல்லாக வந்து நம்ம வெதரிங் கோர்ஸ் பண்ணி டைல்ஸ் போட்டு கவர் பண்ணிட்டாரு. ஓகேங்களா, டேங்க்கு பிவிசி டேங்க் தான் வச்சுருக்காரு. துணி கம்பத்துக்கும் துணி காய போகிறதுக்கு ஒரு கம்பமும் கட்டி வச்சுருக்காப்புல. பின்னாடி ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் எங்கள் மேலே வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்காரு. பின்னாடி இருக்க வாஷிங் ஏரியாவுக்கு சன்லைட் அண்டு வெண்டிலேஷனுக்காக நல்லா பில்லர்லாம் போட்டு பீம்லாம் போட்டு ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக தான் வீடு கட்டிருக்காப்புல. ஓகே, இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கேஎன்பேட்டையில் லொக்கேஷனாக இருக்குது.
இது பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 lakhs சொல்கிறாரு. ஸோ திருவனந்தபுரம் டு கல்லூர் ரூட்லேயே தான் இருக்குது. பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேங்க. கீழே இருக்க கான்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி வந்து விசிட் பண்ணுங்கள்.